அன்புள்ள ஜெம் தொலைக்காட்சி நேயர்களே, வணக்கம். இன்று 23/5/2024 வைகாசி மாதம் 10ஆம் தேதி வியாழக்கிழமை. பௌர்ணமி திதி இரவு 7:23 வரை, பின்பு தேய்பிறை பிரதமை. விசாக நட்சத்திரம் காலை 9:14 வரை, பின்பு அனுஷ நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். இன்று பௌர்ணமி. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. சுப ஓரைகள் காலை 9 மணி முதல் 11 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 1:30 வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். இனி இன்றைய கிரக நிலை. மேஷ ராசியில் புதன், ரிஷப ராசியில் சூரியன், சுக்கிரன், குரு, கன்னி ராசியில் கேது, விருச்சிக ராசியில் சந்திரன், கும்ப ராசியில் சனி, மீன ராசியில் செவ்வாய், ராகு. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்களுக்கு தனஸ்தானமான 2ஆம் வீட்டில் சுக்கிரன் குரு சஞ்சரிப்பதால் பண வரவுகள் சாதகமாக இருந்தாலும் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். குறிப்பாக உங்கள் ராசிக்கு அதிபதியான செவ்வாய் ராகு சேர்க்கை பெற்று 12இல் சஞ்சரிப்பதாலும், சந்திரனானவர் 8இல் அமையப்பெற்று இன்று நாள் முழுவதும் சந்திராஷ்டம் இருப்பதாலும் எந்த ஒரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. எளிதில் முடிய வேண்டிய விஷயங்கள் சற்று தாமதமாகும். நெருங்கியவர்களே உங்களது மன அமைதியை குறைப்பார்கள். தொழில் வியாபாரத்தில் அடைய வேண்டிய லாபத்தை அடைய முடியும் என்றாலும் நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல அமைப்பானது உங்களுக்கு இருக்கிறது என்றாலும், குறிப்பாக உங்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். உடனிருப்பவர்களால் தேவையில்லாத நிம்மதி குறைவுகள் ஏற்படலாம். எந்த ஒரு காரியத்திலும் யோசித்து செயல்பட்டால்தான் அடைய வேண்டியதை அடைய முடியும். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது தவிர்ப்பது நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை அடைவதற்கு பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. ரிஷப ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சுக்கிரன், 7இல் சந்திரன் சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும். உங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக லாபகரமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். செவ்வாய் ராகு லாபஸ்தானத்தில் இருப்பதால் எதிலும் சாமர்த்தியமாக செயல்பட்டு ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு இருந்தாலும் அதற்கான ஆதாயங்கள் கிடைக்கும். நீண்ட நாட்களாக புதிய வாய்ப்பை எதிர்பார்த்தவர்களுக்கு வருகின்ற நாட்களில் ஒரு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு நாட்களாக இருக்கும். பேச்சில் மட்டும் சற்று பொறுமையோடு இருந்தால் ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை அடைவதற்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிக மிக சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சந்திரனானவர் வலுவாக சஞ்சரிப்பதும் 10இல் செவ்வாய் ராகு சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு.
எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலமும் வலிமையும் உங்களுக்கு உண்டு. நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். புதன் லாபஸ்தானத்தில் இருப்பதால் எதிர்பாராத அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் வியாபாரத்தில் உங்கள் பொருட்களுக்கு நல்ல விலை கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அதிகாரிகளிடம் சிறு சிறு வாக்குவாதங்கள் இருந்தாலும் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணிகளில் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டு நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் சந்திரனானவர் அமையப்பெற்று சஞ்சரிப்பதும், லாபஸ்தானத்தில் சூரியன், சுக்கிரன், குரு போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பதும் மிகவும் அற்புதமான அமைப்பாகும். நீங்கள் நினைப்பதெல்லாம் நடக்கும். எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வருகின்ற நாட்களில் இருக்கிறது. சட்ட ரீதியாக இருந்த சிக்கல்கள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு வளமான பலன்கள் ஏற்படும். வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு மிகச்சிறப்பான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது மிக மிக நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சுகஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 4ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதும், 8ஆம் வீட்டில் செவ்வாய் ராகு சஞ்சரிப்பதும் தேவையற்ற நெருக்கடிகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாகும். இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும் என்பதால் ஆடம்பர செலவுகளை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நெருங்கியவர்களே உங்களது மன அமைதியை குறைப்பார்கள். வேலையாட்கள் ஒத்துழைப்பு அவ்வளவு சிறப்பாக இருக்காது. வேலைக்கு செல்பவர்களுக்கு கூடுதல் வேலைப்பளு காரணமாக ஓய்வு நேரம் குறைவது மட்டுமில்லாமல் அதிக அலைச்சல் காரணமாக வீட்டில் மனைவி பிள்ளைகளிடம் தேவையற்ற மனஸ்தாபங்கள் உண்டாகும். ஒரு நிம்மதியற்ற நிலை ஏற்படக்கூடிய ஒரு நேரம் என்பதால் எதிலும் பொறுமை காப்பது மிக மிக நல்லது. குறிப்பாக சில நேரங்களில் திடீரென்று உணர்ச்சி வசப்படாமல் சூழ்நிலையை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு கிடைக்கும் வாய்ப்புகளை தற்போது நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் விரைவில் ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சந்திரனானவர் சிறப்பாக அமையப்பெற்று பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் குரு, சுக்கிரன், சூரியன் போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இனிய நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு இருக்கிறது. எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது.
மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக துர்க்கை அம்மனுக்கு ராகு காலத்தில் தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ல் சந்திரன், 8ல் சூரியன், சுக்கிரன் போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பதால் எதிலும் பொறுமையோடு செயல்பட வேண்டும். பேச்சில் நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது எதிர்நீச்சல் போட்டால் மட்டுமே தான் அடைய வேண்டியதை அடைய முடியும். வேலையாட்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும். நீங்கள் சற்று பொறுமையோடு செயல்பட்டால் போட்ட முதலை எடுக்க முடியும். வேலைக்கு செல்பவர்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தாலும் உங்கள் தனித்திறமையால் எதையும் சமாளிப்பீர்கள். அதிகாரியிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையை கடைபிடிப்பது மிக மிக நல்லது. சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் குரு சுக்கிரன் சஞ்சரிப்பதும் ஜென்ம ராசியில் சந்திரன் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்றைய நாளில் சாமர்த்தியமாக செயல்பட்டு அடைய வேண்டிய லாபத்தை அடையக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டாகும். கொடுத்த வாக்குறுதியில் எளிதில் காப்பாற்றுவீர்கள். நல்ல நட்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழிலில் பார்க்கின்ற பொழுது கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு வளமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டாகும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு நல்ல நிலையினை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ல் சனி, 6ல் சூரியன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பு என்றாலும் 4ல் செவ்வாய், ராகு, 12ல் சந்திரன் சஞ்சரிப்பதால் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். பண வரவுகள் ஒரு புறம் இருந்தாலும் வீண் செலவுகள் ஏற்படலாம். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு செயல்படுவது மிக மிக நல்லது. பொதுவாக எதிலும் சற்று சிக்கனத்தோடு இருப்பது மிகவும் சிறப்பு. பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருந்தால் ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு இருந்தாலும் அதற்கான ஆதாயங்கள் கிடைக்கும். குறிப்பாக வெளியூர் பயணங்களை தள்ளி வைப்பது மிக மிக நல்லது. உடன் பிறந்தவர்களிடம் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் என்பதால் உடன் பிறந்தவர்களிடம் பேசுகின்ற போது சற்று பக்குவத்தோடு, நிதானத்தோடு, பொறுமையோடு செயல்படுவது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதும் முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் செவ்வாய், ராகு சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு இருக்கிறது. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலையானது தற்போது இருக்கிறது. புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அரசாங்க வழியில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல நிலையினை அடைய முடியும். ஒரு சிலருக்கு விரும்பிய இடமாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு.
மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10ல் சந்திரனானவர் சஞ்சரிப்பதால் பண வரவுகள் சற்று சாதகமாக இருக்கும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். 2ல் செவ்வாய் ராகு, 4ல் சூரியன் சஞ்சரிப்பதால் தேவையில்லாத அலைச்சல்கள் இருந்தாலும் உங்கள் தனித்திறமையால் எதையும் சமாளிப்பீர்கள். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு இருந்தாலும் அதனை சமாளிப்பீர்கள். அதிகாரியிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தை செலுத்துவது மிக மிக நல்லது. குறிப்பாக பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக உத்தமம். இன்றைய நாளில் முருகன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடையலாம். மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சந்திரனும் முயற்சி ஸ்தானமான 3ல் சூரியனும் சஞ்சரிப்பதால் சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள். கடந்த 2 நாட்களாக இருந்த மனக்குழப்பங்கள் எல்லாம் தற்போது விலகி ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. புதன் 2ல் இருப்பதால் பேச்சால் அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் நெருங்கியவர்களால் ஒரு சில அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது கடந்த சில நாட்களாக இருந்த பிரச்சனைகள் தற்போது குறையும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிக சிறப்பாக இருக்கும். தாமதப்பட்டு வந்த காரியங்கள் இன்றைய நாளில் நல்லபடியாக முடிந்து மன அமைதி ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் குழப்பங்களும் விலகும். அதிகாரிகள் ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும். உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். மேலும் வளமான பலன்களை அடைவதற்கு லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். இனி ஜோதிட தகவல். ஜோதிட தகவல்ல இன்றைய நாளில் உங்களிடம் சுக்கிர திசையை பற்றி கூற உள்ளேன். நவகிரகங்களில் சுகக்காரகன், சொகுசுக்காரகன், இல்லற வாழ்க்கைக்கு காரகன், வீடு வாசல் மனை போன்ற விஷயத்திற்கு சொத்து சுகத்துக்கு காரகனாக விளங்கக்கூடிய கிரகம் சுக்கிரன். ஆடம்பரமான வாழ்க்கை, நவீனகரமான பொருட்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் போன்ற அனைத்திற்கும் காரகத்துவம் வைக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன். எந்த ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் ஒரு ஜாதகத்துல நல்ல நிலையில இருக்கோ அவங்களுடைய வாழ்க்கையில நல்ல சுகபோகத்துக்கு எந்த விதத்திலும் குறை இருக்காது. குறிப்பாக சுக்கிரன் தனது நட்பு கிரகம் சொல்லக்கூடிய புதன், சனி போன்ற கிரக சேர்க்கை பெறுவது, ராகு சேர்க்கை பெறுவது, குரு போன்ற சுபகிரக பார்வையோடு இருப்பது மிக மிக ஒரு அற்புதமான அமைப்பாகும். ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் கேந்திரம் அல்லது திரிகோண ஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. சுக்கிரன் தன லாபஸ்தானத்தில் இருக்கிறது நல்ல அமைப்பு தான். பொதுவா சுக்கிரன் ஒரு நல்ல கிரக சேர்க்கை பெற்றால் நல்ல ஒரு வளமான பலன்களை கொடுக்கும். குரு பார்வை, குரு சேர்க்கை நல்ல ஒரு சுபிட்சத்தை தரும். புதன் சேர்க்கையும் நல்ல ஒரு வளமான பலன்களை தரும். பொதுவா சூரியனுக்கு பக்கத்துல சுக்கிரன் சஞ்சரிக்கக்கூடிய கிரகமாக இருக்கிறதுனால சூரியனோட 1 டிகிரிக்குள்ள இருந்தா கொஞ்சம் அஸ்தங்க தோஷம் என்ற கருத்து உண்டு. உங்களுக்கு பாத்தீங்கன்னா சுக்கிரன் ஒரு ஜாதகத்துல செவ்வாய் சேர்க்கையெல்லாம் பெற்றிருந்தால் இல்லற வாழ்க்கையை நல்ல சிறப்பா இருக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உண்டு. சுக்கிரன் சனி சேர்க்கை பெற்றால் சொத்து சுகங்கள் நல்ல சிறப்பா இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். ஆனால் ஒரு சில காரியங்கள் தாமதமாகக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் ராகு சேர்க்கப்பட்டால் பிரம்மாண்டமான வாழ்க்கையை நல்ல ஒரு வளர்ச்சியெல்லாம் அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உண்டு. பொதுவா ஒரு ஜாதகத்துல கேது சேர்க்கப்பட்டு சுக்கிரன் இருக்கக்கூடாது, ஒரு முன்னேற்ற தடையை தரும். சுக்கிரன் வக்ரம் பெற்றிருந்தால் இருப்பதை அனுபவிக்க தேவையில்லாத தடங்கல்களை ஏற்படுத்தும். எந்த ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் நல்ல இடத்துல இருந்து நல்ல திசை நடக்குதோ அந்த சுக்கிர திசை நடக்கின்ற போது நல்ல ஒரு வளமான பலன்களை ஏற்படுத்தும்.
குழந்தை பருவத்துல சுக்கிர திசை நடந்தா ஒரு 15 வயசு 20 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய காலங்கள்ல சுக்கிரனுடைய நட்சத்திரத்திலேயே ஒருத்தர் பிறந்திருந்தால் அதனை வந்து ஜோதிடத்துல வந்து சுக்கிர திசை என்ன பண்ணுன்னா அவங்க சார்ந்த குடும்பத்தை வளர்த்தும் அவங்களுக்கு வந்து பெரிய பலன் தராது. ஏன்னா குழந்தை பருவத்தில் வந்துடுதுல, அவங்க சார்ந்த குடும்பத்தில் செல்வம், செல்வாக்கு, பொருளாதார மேன்மைகள், தாய் தந்தை இருக்க நல்ல மேன்மைகள், பணவரவுகள் நல்ல தாராளமா இருக்கக்கூடிய அமைப்புகள், நல்ல ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய அமைப்பை கொடுக்கும். ஒரு 20 to 40 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய காலங்கள்ல சுக்கிர திசை வர்றதுலாம் ஒரு நல்ல ஒரு சிறப்பான அமைப்பு. அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்றால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4வது திசையாக சுக்கிர திசை வர்றது ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டங்க. நான் 20 to 25 விட 25க்கு மேல இருக்கக்கூடிய காலங்கள்ல சுக்கிர திசை வர்றதுதான் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம்னு சொல்லலாம். பொதுவா வந்து பார்த்தீங்கன்றால் ஆயில்யம், கேட்டை, ரேவதியில பிறந்தவங்களுக்கு 3வது திசையாக சுக்கிர திசை வரும். அப்படிப்பட்ட நிலையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 17 வயசு, 18 வயசு, 20, 22 வயசுல கூட சுக்கிர திசை ஆரம்பிச்சு 20 வருஷம் நடக்கும். அந்த திசை வந்து பெரிய லெவல்ல யோகத்தை தராது. 3வது திசையாக சுக்கிர திசை நடக்கும்போது அதுவே பார்த்தீங்கன்றால் உங்களுக்கு வந்து பூசம், அனுஷம், உத்திரட்டாதியில பிறந்தவங்களுக்கு 4வது திசையாக சுக்கிர திசை நடக்கும்போது அந்த சுக்கிரனோட திசையுடைய வேகமே வேற. ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சியை வந்து அந்த ஜாதகருக்கு கொடுக்கும். ஒரு 25 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய காலங்கள்ல 27 வயசு 28 வயசு வாக்குல சுக்கிர திசை வந்துச்சுன்னா அந்த சுக்கிர திசை மாதிரி ஒரு வளர்ச்சியை வந்து யாராலையும் வர்ணிக்கவே முடியாது. சுக்கிரன் கேந்திரம் அல்லது திரிகோண ஸ்தானத்துல இருந்து சுக்கிரன் வந்து லக்னாதிபதிக்கு நட்பு கிரகமாகவோ சுக்கிரனோட லக்னத்துல பிறந்தவங்களுக்கு சுக்கிர திசை நடந்தால், அதாவது சொல்றது என்னன்னா 4வது திசையாக சுக்கிர திசை நடக்கணும். சுக்கிரன் வந்து நட்பு கிரக சேர்க்கப்படும். நட்பு கிரக சேர்க்கப்படணும்னா புதன், சனி, ராகு சேர்க்க, குரு போன்ற கிரக பார்வையோட சுக்கிரன் இருந்து கேந்திரம் அல்லது திரிகோணத்துல ஆட்சியோ உச்சமோ பெற்றிருந்து ஒரு நல்ல இடத்துல இருந்து, நான் சொல்ற மாதிரி 27, 28 வயசு 30 வயசு வாக்குல சுக்கிர திசை வந்துச்சுன்னா 30 வயசு வாக்குலையும் வரும், 40 வயசு வாக்குல வரும், ஒரு சிலருக்கு 42 வயசுல கூட வரும். 42 வயசுலன்னா சனியோட புதன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சனியோட இருப்பு ரொம்ப கம்மியா இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு வந்து சனியோடைய இருப்பே வந்து ஒரு 19 வருஷத்துல வந்து 18 வருஷம் கூட ஒரு சில பேருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கும்போது 18 வருஷம் இருந்ததுன்னா 2வது திசையாக புதன் திசை ஒரு 17 வருஷம் நடக்கும், 35 வயசு வரைக்கும் நடக்கும். அப்புறம் 3வது திசையா வந்து கேது திசை வந்து ஒரு 7 வருஷம் நடக்கும். 42 வயசு 41 வயசு வரைக்கும் நடக்கும். 41 வயசுல சுக்கிர திசை ஆரம்பிச்சவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அப்படிலாம் ஆரம்பிச்சா அந்த திசையோடைய வந்து ஒரு வளர்ச்சியை வந்து வர்ணிக்கவே முடியாதுங்க. பூசம், அனுஷம், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 4வது திசையாக சுக்கிர திசை வருகின்ற பொழுது அவங்க பிறந்த லக்னம் என்பது சுக்கிரனோட லக்னமான ரிஷபம், துலாமாகவோ புதனுடைய லக்னமான மிதுனம், கன்னியாகவோ அல்லது சனியோட லக்னம் சொல்லக்கூடிய மகரம், கும்பமாகவோ இருந்துட்டு சுக்கிரன் கேந்திரம் அல்லது திரிகோணத்திலிருந்து சுக்கிரனோட திசை இருந்தா அந்த சுக்கிர திசை 20 இயர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் பீரியட்னு சொல்லலாம். ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியும் மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சியும் தரக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்கும். எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து இந்த ஜாதகருக்கு உங்களுக்கு வந்து சுக்கிர மகா திசை ஏற்படுத்தும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜாதக ரீதியாக உங்களுக்கு வந்து சுக்கிர திசை ஒரு 40 வயசுக்கு மேல உங்களுக்கு வந்தா சுக்கிரன் அமையக்கூடிய இடத்தை பொறுத்து இருக்குது, ஒரு நல்ல ஒரு வளமான பலன்களை தரும். எந்த ஒரு ஜாதகருக்கு சுக்கிரன் வந்து வக்ரகதியில் இருந்தால் அவங்களுக்கு வந்து இருக்கிறது அனுபவிக்க தடங்கள், தேவையில்லாத தடங்கல்கள், தேவையில்லாத நிம்மதி குறைவுகள், வயது கம்மியான பெண்களால் தேவையில்லாத நிம்மதி குறைவுகளாகவும் ஏற்படுது. சுக்கிர திசை என்பது 20 வருட காலங்கள் நடக்குங்க. சுக்கிரன் வந்து ஒரு ஜாதகத்துல நல்ல இடத்துல இருந்து திசை நடந்தால் ஒரு மிக சிறப்பான வாழ்க்கையை கொடுக்கும். சுக்கிரன் வந்து ஒரு பாவகிரக சேர்க்கை பெற்றோ ஒரு பலகீனமாகவும் இருந்தால் கொஞ்சம் வந்து உடல் ரீதியாக பாதிப்புகள், கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சுகர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் கூட ஏற்படக்கூடிய ஒரு நிலையானது உண்டாகும். ஜோதிடத்துல நிறைய தகவல்கள் இருக்கிறது. இன்று சில தகவல்கள் உங்களிடம் கூறினேன். சுக்கிர திசையை பற்றி பேசினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.